எல்லாருக்கும் வணக்கம். மேத்ஸ் மேட் ஈஸி சுரேஷ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தேதி ஏப்ரல் 19. இது ஏதோ ஒரு சாதாரண நாள்னு நினைச்சிடாதீங்க. கணக்கு உலகத்துல இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். ஒரு கோல்டன் டேனே சொல்லலாம். ஏன்னா சில பெரிய கணித மேதைகள் இந்த நாள தான் பிறந்திருக்காங்க, சில பேர் மறைஞ்சிருக்காங்க. வாங்க இந்த சுவாரஸ்யமான கதைக்குள்ள நாமளும் போலாம். முதல்ல இந்த ஸ்பெஷல் டேல பிறந்த கணித சூப்பர் ஸ்டார்களை பத்தி பார்ப்போம். இவங்க எப்படி கணக்கு உலகத்தையே ஒரு புரட்டுனாங்கன்னு தெரிஞ்சுக்க ரெடியா? நம்ம லிஸ்ட்ல முதல்ல வரவர் அடிகோகே ஒலுப்புமோ. இவர் ஏப்ரல் 19, 1923ல பிறந்தாரு. நைஜீரியாவுக்கு கணிதத்துல ஒரு தனி அடையாளத்தை கொடுத்தவர் இவர். நாம டெய்லி யூஸ் பண்ற ஒரு விஷயத்துக்கு இவரோட கண்டுபிடிப்பு எவ்வளவு முக்கியம்னு இப்ப பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு நாட்டுக்கே முதற் கணித பேராசிரியர், அதுதான் இவரோட அடையாளம். இவரோட ஸ்பெஷாலிட்டி ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க கூகுள்ல எதையாவது தேடும்போது டக்குன்னு சரியான ரிசல்ட் வருது இல்லையா, அந்த மேஜிக்கு பின்னாடி வேலை செய்யற அல்காரிதம்களுக்கு இவரோட ஆய்வு தான் அஸ்திவாரம். அப்போ இங்க ஒரு கேள்வி வருது, ஒரு விஷயத்த முதல் ஆளா செய்யறதுக்கு, ஒரு புது வழியே உருவாக்குறதுக்கு ஒருத்தருக்கு என்ன தேவைப்படும் நினைக்கிறீங்க? அடுத்ததான் நம்ம பார்க்க போற பர்த்டே ஸ்டார் பிரான்ஸை சேர்ந்த சார்லஸ் ஹெரஸ்மேன். இவரும் ஏப்ரல் 19, 1905ல பிறந்தவர் தான். இவரை நவீன வடிவங்களோட சிற்பின்னு கூப்பிடலாம். நம்ம கண்ணுக்கே தெரியாத வடிவங்களை எல்லாம் கணக்கு வச்சு எப்படி வரையலான்னு இவரோட வேலைகள் நமக்கு காட்டும். டிஃபரன்ஷியல் டோபாலஜி அப்படிங்கிற ஒரு பெரிய துறையை உருவாக்குனதுல இவருக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு. நீங்க வீடியோ கேம்ஸ்ல பார்க்குற அந்த 3D கிராஃபிக்ஸ், ஏன் மாடர்ன் பிசிக்ஸ்ல வர்ற சிக்கலான வடிவங்கள், இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்க இவரோட ஃபைபர் ஸ்பேசஸ் மாதிரி கான்செப்ட்ஸ் தான் உதவுது. இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நம்ம கண்ணால பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை கூட கணிதத்தால வரைபடமாக்க முடியும். ஆனா எப்படி? கண்ணுக்கே தெரியாத ஒண்ணுக்கு நீங்க எப்படி ஒரு மேப் வரைவீங்க? சரி, பிறந்தவங்கள பத்தி பார்த்தாச்சே, இப்போ கதையோட அடுத்த பகுதிக்கு போகலாம். இதே ஏப்ரல் 19ஆம் தேதி நம்மள விட்டு பிரிஞ்ச சில ஜாம்பவான்களை பத்தி பார்க்கலாம். கணிதம்ங்கிறது ஒரு தொடர் ஓட்டம் மாதிரி. ஒருத்தர் விட்டுட்டு போற இடத்துல இருந்து தான் அடுத்தவர் ஆரம்பிக்கணும். இப்ப நாம ஒரு டைம் மெஷின்ல ஏறி கிட்டத்தட்ட 500 வருஷம் பின்னாடி போக போறோம். ஜெர்மனியை சேர்ந்த மைக்கேல் ஸ்டைஃபில். இவர் ஏப்ரல் 19, 1567ல மறைந்தார். ஆனா அவரோட ஒரு யோசனை இன்னைக்கும் நம்ம டெக்னாலஜி உலகத்தை இயங்கிட்டு இருக்கு. இன்னைக்கு உங்க கம்ப்யூட்டர்லயும் போன்லயும் பெரிய பெரிய கணக்கெல்லாம் ஒரு செகண்ட்ல நடக்குது இல்லையா? அதுக்கு காரணம் லாகரிதம்ஸ். அந்த லாகரிதம்ஸ்ன்ற கான்செப்டை வேற யாருமே யோசிக்கிறதுக்கு முன்னாடி தனியால நின்னு கண்டுபிடிச்சவர் தான் இவரு. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு சிம்பிளான ஐடியா நம்மளோட எதிர்காலத்தையே பவர் பண்ண முடியுமா? முடியும்னு வரலாறு சொல்லுது. அதுதான் கணக்கோட பவர். கடைசியா, இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கிற பிக் டேட்டா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதுக்கெல்லாம் அடித்தளம் போட்ட ஒரு வாத்தியாரை பத்தி பார்க்கலாம். அவர் இங்கிலாந்தை சேர்ந்த எர்னஸ்ட் ஹாப்சன். இவர் ஏப்ரல் 19, 1933ல் மறைந்தார். இப்போ ஏஐ, டேட்டா சயின்ஸ்னு உலகமே இத பத்தி தான் பேசிட்டு இருக்கு. இந்த துறைகளுக்கு ஒரு ரூல் புக் வேணும் இல்லையா? அந்த ரூல் புக்கை எழுதினவர்ல இவரும் ஒருத்தர். இவரோட மெஷர் தியரி, அதாவது அளவீக்கு கோட்பாடு, கணக்கே போட முடியாத அளவுக்கு இருக்கிற பெரிய டேட்டாவை எப்படி அளக்கிறது, எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லிக் கொடுக்குது. இதுல ஒரு பெரிய சவால் இருக்கு. முடிவே இல்லாத, எல்லையே இல்லாத ஒரு விஷயத்த நீங்க எப்படி அளப்பீங்க? யோசிங்க. பாத்தீங்களா, ஏப்ரல் 19 இந்த ஒரே ஒரு நாள்ல எவ்வளோ பெரிய கணக்கு வரலாறு அடங்கியிருக்கு. நைஜீரியாவில இருந்து ஜெர்மனி வரைக்கும் 500 வருஷத்துக்கு முன்னால இருந்து இன்னைக்கு வரைக்கும் கணக்குங்கிறது நேரத்தையும் எல்லையும் தாண்டின ஒரு உலகளாவிய மனிதக்கதை. இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. மேத்ஸ் மேட் ஈஸி சுரேஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த மேதைகளை போல ஒருவேளை அடுத்த பெரிய கணித ஐடியா உங்ககிட்ட இருந்து கூட வரலாம். யாருக்கு தெரியும்? அடுத்த அனாலிசிஸ்ல சந்திப்போம்.